குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதைய பார்க்க போறோம். நம்ம கிராமத்துல எல்லாரும் அவங்க ஊருக்காவல் தெய்வமான ஐயனாருக்கு களிமண் குதிரைகளை செஞ்சு காணிக்கையா கொடுப்பாங்க. ஒரு நாள் ராத்திரி நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன பையன் ஒருத்தன் விளையாடிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அவன் முன்னாடி வச்சிருந்த களிமண் குதிரைகள் பேச ஆரம்பிச்சத கேட்டு ஆச்சரியப்பட்டான். அந்த குதிரைகள் அவன்கிட்ட, "தம்பி, நாங்க ராத்திரியில வயல்வெளியில ஓடிப்போய் விளையாடுவோம் தெரியுமா?" ன்னு கேட்டுச்சுங்க. அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம். அடுத்த ராத்திரி அவன் தூங்காம அந்த குதிரைகள கவனிச்சுட்டே இருந்தான். அப்போ அந்த குதிரைகள் மெதுவா நடந்து, அப்புறம் வேகமா வயல்வெளிய நோக்கி ஓட ஆரம்பிச்சத பார்த்தான். அது ஒரு மாயாஜாலமான ஓட்டம். குதிரைகள் காத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அவனும் அவங்க பின்னாலே ஓடிப்போனான். அப்போ ஒரு குதிரை அவன்கிட்ட சொன்னுச்சு, "தம்பி, நம்ம ஐயனார் வச்சிருந்த வேல் காணாம போயிடுச்சு. அத கண்டுபிடிக்க நீயும் எங்களுக்கு உதவி பண்ணுவியா?" ன்னு கேட்டுச்சு. அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டான். எல்லா களிமண் குதிரைகளும் அந்த பையனும் சேர்ந்து ஐயனாரோட வேலை தேடி வயல்வெளி முழுக்க அலைஞ்சாங்க. அப்போ ஒரு தந்திரமான நரிக்குட்டி அவங்க கண்ணுல பட்டுச்சு. அந்த நரிதான் ஐயனாரோட வேலை ஒளிச்சு வச்சிருக்கணும்னு அவங்களுக்கு தோணுச்சு. அந்த களிமண் குதிரைகளும் பையனும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. ஒரு குதிரை வேகமா ஓடிப்போய் அந்த நரிய திசை திருப்பிச்சு. இன்னொரு குதிரை மெதுவா போய் அந்த நரி ஒளிச்சு வச்சிருந்த வேலை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. வேலை கிடைச்சதும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாயக் களிமண் குதிரைகள் ஐயனாரோட வேலை பத்திரமா அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அந்த நரிக்குட்டியும் பயந்து ஓடிப் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனும் களிமண் குதிரைகளும் நம்ம நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. ராத்திரியானா அவங்க எல்லாரும் சேர்ந்து வயல்வெளியில ஜாலியா விளையாடுவாங்க. நம்ம ஊரை எந்த தொந்தரவும் பண்ணாம அந்த ஐயனாரோட களிமண் குதிரைகள் எப்பவும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். எப்படி இருந்துச்சு இந்த கதை? நல்லா இருந்துச்சா? புடிச்சிருந்தா குட்டீஸ் ஸ்டோரி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.